வணக்கம் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு புது நண்பரை பார்த்ததும் அவங்க உங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்க மாட்டிங்களா இல்லையா? இன்னைக்கு நாம் ஒரு திமிர் பிடிச்ச நாயும் ஒரு பயந்த குட்டி புனையும் எப்படி நண்பர்களானாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு செல்ல நாயும் குட்டி புனையும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான வீட்டில் டாஃபின்னு ஒரு செல்ல நாய் இருந்துச்சு. அது ரொம்ப பெருமையாக, நான் தான் இந்த வீட்டில் ராஜா, என்னை விட யாரும் இங்கே முக்கியம் இல்லைன்னு நினச்சிக்கும். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு மின்ட்டுங்கிற ஒரு சின்னஞ்சிறு பூனைக்குட்டி வந்துச்சு. மின்ட்டு ரொம்ப பயந்து வீட்டின் ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிச்சு. டாஃபி மின்ட்டுவை பார்த்து, ஐயோ இது என்ன சின்ன உயிரினோ, இது எப்படி என் நண்பனாக இருக்க முடியும்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. டாஃபி அந்த பாம்புவை பார்த்ததும் ரொம்பவே பயந்துருச்சு. அது வேகமாக பாம்பை நோக்கி சென்று குறைக்க ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த பாம்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது கோபமாக டாஃபியை பார்த்து சீறிடுச்சு. டாஃபி பயத்தில் நடுங்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கத்த ஆரம்பிச்சுது. அது மின்ட்டு இருந்த இடத்த பார்த்து, ஐயோ யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன்னு ரொம்ப பலமாக கத்துச்சு. மின்ட்டு டாஃபி கத்தின சத்தம் கேட்டு பயப்படவே இல்லை. அது தன்னோட சின்ன உடம்பையும் மறந்து ரொம்ப தைரியமாக பாம்போட வாலில் வேகமாக பாஞ்சு கடிக்க ஆரம்பிச்சது. பாம்பு வலி தாங்காமல் கத்த ஆரம்பிச்சு தலையை தூக்கி அலறிட்டு ஓடுது. இந்த நேரத்தை பயன்படுத்தி டாஃபி வேகமாக தன்னோட வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களையும் அழைச்சிட்டு வந்துருச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பாம்பை அடித்து வெளியே விரட்டிட்டாங்க. பாம்பு போனதும் டாஃபி மின்ட்டோட பக்கத்தில் போய், நண்பா, என் உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. உன்னோட தோற்றத்தை வச்சு நான் உன்னை தவறாக எடை போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருவியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போதுலேருந்து டாஃபியும் மின்ட்டுவும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? தோற்றத்தை வச்சு யாரையுமே எடை போடக்கூடாது. உண்மையான தைரியம் மனசில் தான் இருக்குது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்போ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரியான பெட் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.